Hi guys, so we are going to revise another audit of local bodies. இப்போ local bodies ன்னு சொல்லும்போது மெயினாக எதை பற்றி பேசுகிறாங்கன்னா முனிசிபல் கவர்மெண்ட் பற்றி பேசுகிறாங்களா. இப்போ முனிசிபல் கவர்மெண்ட்னா டோட்டலாக 5 பேரை சொல்கிறாங்க. யார் யார் அது? முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபல் கவுன்சில், நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி, டவுன் ஏரியா கமிட்டிஸ் அண்ட் கண்டோன்மெண்ட் கமிட்டிஸ். இப்போ இந்த முனிசிபல் கவர்மெண்ட் அதில் உள்ள அத்தாரிட்டிஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா மெயினாக 3 ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று ரெகுலேட்டர் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் இஸ் மெயின்டெனன்ஸ் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் இஸ் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன். இப்போ இவங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணும். பேசிக்காக ரெகுலேட்டர் ஃபங்க்ஷன்ஸ்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க. தென் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்னா அவங்க சிட்டிஸை, வில்லேஜஸை, டவுன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான வேலைங்கள்லாம் பண்ணுவாங்க. தென் அந்த டெவலப் பண்ண விஷயங்களை அவங்க என்னவும் பண்ணுவாங்கன்னா மெயின்டைனும் பண்ணுவாங்க. அதுதான் அந்த 3 ஃபங்க்ஷன்ஸ். கிளியரா? இப்போ அவங்க அதை டெவலப் பண்ணணும், சிட்டிஸை, வில்லேஜஸை, டவுன்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபண்டு வேணுமா? அது ரெவன்யூ அவங்களுக்கு வேணும். அப்போ அந்த ரெவன்யூ 2 சோர்சஸ்லேருந்து அவங்களுக்கு வருது. ஒன்று மெயினாக எதுலேருந்து வருது? டாக்ஸஸ்லேருந்து வருது. இன்னொன்று அவங்களுக்கு கிராண்ட்ஸ்லேருந்து வருது. டாக்ஸஸ்னு சொல்லும்போது மெயினாக என்னென்ன டாக்ஸஸ்லாம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ஆக்ட்ராய், மேஜர் சோர்ஸ் ஆர் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. இது இல்லாமல் அவங்க சில முனிசிபல் டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. லைக் என்னென்ன? ப்ரொஃபஷனல் டேக்ஸ், நான் மெக்கனைஸ்ட் வெஹிக்கிள் டேக்ஸ், டேக்ஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட், ஷோ டேக்ஸ் எக்ஸெட்ரா. தென் அவங்களோட செகண்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ வந்து கிராண்ட்ஸ். இந்த கிராண்ட்ஸ் வந்து அவங்க கவர்மெண்ட் கிட்டேருந்து கிடைக்கும். ஓகே, இப்போ கிராண்ட்ஸ் 3 டைப் ஆஃப் கிராண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன கிராண்ட்? general purpose grant, next is specific purpose grant, next is statutory or compensatory grant. இப்போ இந்த general purpose grant எதுக்காக அப்படின்னு சொன்னா it is to bridge the gap between the needs and resources of the local bodies. அப்போ local bodiesக்கு சில தேவைகள் இருக்கும், நீட்ஸ் இருக்கும், அண்ட் அவங்க கிட்ட ஆல்ரெடி சில அவைலபிள் ரிசோர்சஸ் இருக்கும். அப்போ அந்த ரிசோர்சஸ்க்கும் நீட்ஸ்க்கும் உள்ள கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எதுலேருந்து எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ் கிராண்ட்லேருந்து எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் என்ன பர்பஸ் கிராண்ட்? ஸ்பெசிஃபிக் பர்பஸ் கிராண்ட். இந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸ் கிராண்ட் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ் கவர்மெண்ட் கொடுக்குற கிராண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பெசிஃபிக் பர்பஸ் கிராண்ட்னு சொல்றோம். அப்போ இது அந்த பர்டிகுலர் பர்பஸ் இல்லாமல் வேற எந்த விதமான தேவைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸ் கிராண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இஸ் என்ன கிராண்ட்? ஸ்டாட்யூட்டரி அண்ட் காம்பன்சேட்டரி கிராண்ட். இப்போ இந்த ஸ்டாட்யூட்டரி அண்ட் காம்பன்சேட்டரி கிராண்ட் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ லோக்கல் பாடிஸ்க்கு சில சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ இருக்கு. இப்போ அந்த சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூவை யார் டேக் ஓவர் பண்ணுறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதனால லோக்கல் பாடிஸ்க்கு என்ன வருது அப்படின்னா ரெவன்யூ லாசஸ் வருது. என்ன வருது? ரெவன்யூ லாசஸ் வருது. அந்த ரெவன்யூ லாசஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற கிராண்ட் தான் என்ன கிராண்ட்? statutory and compensatory grant. அப்ப grantsல 3 டைப் ஆஃப் grant இருக்கு. First one is general purpose grant, specific purpose grant, statutory and compensatory grant. General purpose na to bridge the gap between the needs and resources of the local bodies. Specific purpose, it is tied to a particular purpose or particular object. Then statutory and compensatory grant வந்து it is given as a compensation. எதுக்காக? For loss of revenue. எதனால அந்த loss of revenue வருது? ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ரெவன்யூவை என்ன பண்ணிக்கிறாங்க? டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதனால லாஸ் ஆஃப் ரெவன்யூ வருது. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கிராண்ட் கொடுப்பாங்க? ஸ்டாட்யூட்டரி அண்ட் காம்பன்சேஷன் கிராண்ட் கொடுப்பாங்க. இது அவங்களோட சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ. இப்போ இந்த ரெவன்யூவை வச்சு அவங்க எந்தெந்த ஏரியாஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதான் என்னதுன்னா ஹெட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ எந்தெந்த ஏரியாஸ்லாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா பப்ளிக் ஹெல்த், பப்ளிக் சேஃப்டி, பப்ளிக் ஒர்க்ஸ், எஜுகேஷன், general admin and revenue collection, then others such as interest payments etc. இதெல்லாம் தான் heads of expenditure. அப்போ என்னென்ன ஏரியாஸில் அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம்? பப்ளிக் ஹெல்த், பப்ளிக் சேஃப்டி, பப்ளிக் ஒர்க்ஸ், எஜுகேஷன், general administration and revenue collection, then others such as interest payments etc. கிளியரா? அப்போ அவங்களோட சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ என்னன்னு பார்த்துட்டோம். தென் அவங்க எந்தெந்த ஏரியாலாம் என்ன பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ ஆடிட்டர் லோக்கல் பாடிஸை ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் அவரை அப்டைன் பண்ணும். அப்போ ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லும்போது 3 திங்ஸ் பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோமா. என்னென்ன 3 திங்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பட்ஜெட்ரி ப்ரொசீஜர், செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம். இப்போ பட்ஜெட்ரி ப்ரொசீஜர் பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது ஃபர்ஸ்ட் திங் நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோக்கல் பாடிஸ் பட்ஜெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா டு சப்சர்வ் த ட்வின் கன்சிடரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இந்த 2 விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எதையும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் இந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதோட மெயினான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இவங்க ரைஸ் பண்ணுற
ஃபண்ட்ஸும் ஸ்பெண்ட் பண்ணுற மணியும் ஷுட் பி இன் அக்கார்டன்ஸ் வித் லாஸ் ஆர் ரெகுலேஷன்ஸ் அண்ட் இட் ஷுட் பி வித்தின் த ப்ரிஸ்கிரைப்ட் லிமிட். இதுக்காக தான் அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கிளியரா? அண்ட் அந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலியமா அது அவங்கள எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா டு டிட்டர்மைன் த level of taxation, rates and ceiling of expenditure. அப்போ எவ்வளோ level of tax கலெக்ட் பண்ணணும், என்ன rate of tax கலெக்ட் பண்ணணும், அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ணணும் அப்படின்ற சீலிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ண போகுதுன்னா பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் ஹெல்ப் பண்ண போகுது. இந்த பட்ஜெட்டுக்கு ஏதாவது ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் இருக்கா? கிடையாது. இட் வேரிஸ் ஃப்ரம் என்னது ஸ்டேட் டு ஸ்டேட். அண்ட் இந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க இதெல்லாம் தான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு செப்பரேட்டான என்ன கிடையாது, கிளாசிஃபிகேஷன் கிடையாது. ஜென்ரலாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணால் அது என்னன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இது இல்லாமல் சில ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ்க்கும் அவங்க பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. லைக் என்னென்ன, ரோட்ஸ், எஜுகேஷன், வாட்டர் சப்ளை, சானிடேஷன், டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிசிட்டி எக்ஸெட்ரா. இதுதான் நம்ம பட்ஜெட்ரி ப்ரொசீஜர் பற்றி அப்டைன் பண்ணுற அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் என்னது, எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல். அப்போ எக்ஸ்பெண்டிச்சரோட இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் பற்றி தான் இங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோமா. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நார்மலாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இருந்தால் அங்கே கண்ட்ரோல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டும் எப்படி இருப்பாங்க, செப்பரேட்டாக இருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுன்றவங்க யார், one who makes the rules and regulation. Executive departmentன்றவங்க one who implements the rules and regulation. கரெக்டா? அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நார்மலாக லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட் தனி, எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட் தனி அப்படின்னு ரெண்டு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். பட் இதே லோக்கல் பாடிஸ், முனிசிபல் கவர்மெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக இருக்காது. ரெண்டுமே என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். இந்த பர்பஸ்னால இப்படி ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல கண்ட்ரோல் ஜென்ரலாக எப்படி இருக்கும்னா வீக்காக இருக்கும். அதனால தான் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணணும், ஆடிட் பண்ணணும் லோக்கல் பாடிஸை அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? அதான் இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ சிஸ்டம் ஆஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எக்ஸிஸ்டிங் இன் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல் இஸ் கண்டிஷன் பை த ஃபேக்ட் தட் தேர் இஸ் அ கிளியர் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த legislative and executive. In municipal bodies, both legislative and executives are same, and this leaves the system of external audit by state government as only instrument of controlling the municipal expenditure. Then next அதோட எதை பற்றி, அக்கௌண்டிங் சிஸ்டம் பற்றி. இவங்களோட அக்கௌண்டிங் சிஸ்டம் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா this is neither simple nor comprehensive. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் அது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், inadequate இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். சம்டைம்ஸ் அது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், சர்ஃபைட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். சர்ஃபைட் இன்ஃபர்மேஷன் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ இதனால அது நமக்கு ஒரு ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்காது அப்படின்றத அக்கௌண்டிங் சிஸ்டம் பற்றி சொல்கிறோம். கிளியரா? அப்போ இது மூணு பற்றியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நம்ம எதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி, ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் லோக்கல் பாடிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அப்போ என்னென்ன 3 திங்ஸ், பட்ஜெட்ரி ப்ரொசீஜர், எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல் அண்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். கிளியரா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட். அப்போ லோக்கல் பாடிஸோட ஆடிட் பண்ணும்போது நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் அப்ஜெக்டிவ் தான் நம்மளோட அப்ஜெக்டிவ். ரிப்போர்ட்டிங் 4 திங்ஸ் பற்றி பண்ணுறோமா, எதை 4 திங்ஸ் பற்றி பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபேர்னஸ் ஆஃப் த கண்டென்ட் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். தென் strength and weakness of the system of financial control, adherence to legal and administrative requirements, and whether value is being fully received on the money spent. Then last detection and prevention of error, fraud and misuse of resources. Once again, objective of the audit enna reporting on 4 things. Enna 4 things, fairness of the content and presentation of the financial statement, strength and weakness of the system of financial control, adherence to the legal and administrative requirements, whether value is being fully received on the money spent. Then last detection and prevention of error, fraud and misuse of resources. கிளியரா? தென் நெக்ஸ்ட் திங் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஆடிட் ப்ரோக்ராம், லாஸ்ட் கான்செப்ட் இன் ஆடிட் ஆஃப் லோக்கல் பாடி. கரெக்டாக? அப்போ ஆடிட் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசினாங்க, அப்பாயின்மெண்ட் பற்றி பேசினாங்களா. இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜென்ரலாக லோக்கல் பாடிஸோட ஆடிட்டுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், யார் இன்சார்ஜ் அப்படின்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் விங் ஆஃப் என்ன கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? பட் இதே பிக்கர் முனிசிபாலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட ஓன் ஆடிட்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆடிட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீ ஷுட் என்ஷூர் ஹிஸ் அப்பாயின்மெண்ட்.
கிளியரா? தென் செகண்ட் திங் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆடிட்டர்ஸோட கன்சர்ன் பார்த்தோமா? ஆடிட்டர்ஸோட கன்சர்ன் இஸ் நத்திங் பட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட். சேம் திங் தான் இங்கே சொல்கிறாங்க. என்னென்ன? ரிப்போர்ட் ஆன் த ஃபேர்னஸ் ஆஃப் கண்டென்ட் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல், adherence to legal and administrative requirements, whether value is fully received on the money spent. And அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னது? Detect errors and fraud and misuse of resources. கிளியரா? தென் நெக்ஸ்ட் திங் எதை பற்றி பார்த்தோம்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி பார்த்தோமா? இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆடிட் ஆஃப் லோக்கல் பாடிஸ் பண்ணும்போது ஹீ ஷுட் என்ஷூர் தட் அவங்க பண்ணுற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஷுட் கன்ஃபார்ம் டு த ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் இட் ஷுட் பி இன் அக்கார்டன்ஸ் வித் த ஃபினான்ஷியல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்போது அவங்க லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் சொன்ன ப்ரொவிஷன்ஸை கம்ப்ளை பண்ணி தான் அந்த எக்ஸ்பெண்டிச்சரை பண்ணணும். அதில் சொன்ன லிமிட்ஸ்குள்ளே தான் அந்த எக்ஸ்பெண்டிச்சரை பண்ணணும். தென் நெக்ஸ்ட் திங் எது பற்றி பார்த்தோம்? ஆத்தரைசேஷன் பற்றி பார்த்தோமா? இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்போது அதுக்கு தேவையான அப்ராப்ரியேட் ஆத்தரைசேஷன் அவங்க எடுத்துருக்கணும். அது எய்தர் என்னவா இருக்கலாம்? ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஜென்ரல் ஆத்தரைசேஷனாக இருக்கணும். இட் ஷுட் பி ஆத்தரைஸ்டு பை எ கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி. இதுதான் நம்ம என்ஷூர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் என்னது? ப்ரொவிஷனிங். ப்ரொவிஷனிங்னா இங்கே எதை பற்றி பேசுனாங்கன்னா பட்ஜெட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. கரெக்டாக? அப்போ இங்கே நம்ம என்ன என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா த ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஃப்ரம் த ப்ரொவிஷன் அண்ட் த சேம் மஸ்ட் பி ஆத்தரைஸ்ட் பை த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி. அப்போது ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸ்க்கு நம்ம இவ்வளோ தான் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த அமௌண்ட் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் அதை ஸ்பெண்ட் பண்ணும்போது கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி கிட்டேருந்து என்ன வாங்கியிருக்கணும்? ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு தான் அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். இதை நம்ம என்ஷூர் பண்ணணும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் அபவுட் என்னது? பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா லோக்கல் பாடிஸ் வந்து நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்களா? எதுக்காக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்கன்னா டு டெவலப் த சிட்டிஸ், டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் அவங்க பண்ணுறாங்களா? அப்போ அவங்க பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் அதிக அமௌண்ட்டில் இருக்கும்போது அது அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணதுக்கான பெனிஃபிட் நமக்கு ஆக்சுவலாக ரிசீவ் ஆகணும். அதுதான் நம்ம எதில் ஆடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட்டில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ அவங்க பண்ண எக்ஸ்பெண்டிச்சருக்கு அது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம எதில் செக் பண்ணுறோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸில் செக் பண்ணுறோம். அப்போ அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இட் ஷுட் ரன் என்னது? எக்கனாமிக்கலி அண்ட் வி ஷுட் கெட் த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ். இதான் நம்ம எதில் செக் பண்ணுறோம்? பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட்டில் செக் பண்ணுறோம். கிளியரா? அப்போ ஆடிட் ப்ரோக்ராம் டோட்டலாக 6 திங்ஸ் பற்றி கன்சிடர் பண்ணுறோமா? என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் அப்பாயின்மெண்ட், செகண்ட் ஒன் auditor's concern, rules and regulation, authorization, provisioning and performance. கிளியரா? ஸோ அப்போ ஆடிட்டர்ஸோட அப்பாயின்மெண்ட்டில் என்ன பேசுனாங்க அப்படின்னா யார் ஆடிட் பண்ணுவாங்க? லோக்கல் ஃபண்ட் ஆடிட் விங் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதே பிகர் முனிசிபாலிட்டிஸாக இருந்துச்சுன்னா ஓன் ஆடிட்டர்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆடிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி he should ensure his appointment. தென் ஆடிட்டரோட கன்சர்ன் என்ன? ரிப்போர்ட் ஆன் த fairness of the content and presentation of the financial statement, strength and weakness of the system of financial control, adherence to the legal or administrative requirements, whether value is fully received on the money spent. And our objective, detect errors and frauds and misuse of resources. Then rules and regulation ensure expenditure conforms to the relevant provisions of law and it should be in accordance with the financial rules and regulation. Authorization ensure all type of sanction either special or general is received from yaar? Competent authority. Then provisioning ensure there is provisioning of fund and expenses incurred from the provision and same is authorized by the competent authority. Last performance check different schemes and programs and projects where large financial expenditures incurred running economically and getting the expected results. Easy. So with this our revision of audit of local bodies comes to an end.